கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாவரட்சகர், வியாதி வைத்தியர், அபிஷேகநாதர், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதாகம பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு இப்படிதான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஜெபத்தை குறித்து அவர் அங்கே போதனை செய்கிறார். அங்கே அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அன்ஜஸ்ட் ஜட்ஜ், அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியை குறித்த உவமையை சொல்லுகிறார். விடாமுயற்சி எடுத்த ஜெபித்த ஒரு விதவையின் ஜெபத்தின் வல்லமையை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு உவமையின் மூலமாக பேசுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷத்திலும் எங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும் பொழுதெல்லாம் அநேக உவமைகள் மூலமாக அவர் பேசினார். அநேக பேரபிள்ஸ் இல்லாமல் அவருடைய உபதேசங்கள் இருந்ததே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சுமார் 43 பேரபிள்ஸ், அதாவது உவமைகள் இயேசு கிறிஸ்து ஆண்டவரால் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் உவமை எங்கே இருக்கிறது என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. மற்றும் சுவிசேஷங்களில் கூட இதை நாம் பார்க்கலாம். இந்த முதல் உவமை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் என்னவென்றால், பரிசேயர், சதுசேயர், யோவான் ஸ்நானனுடைய சீடர்கள் கர்த்தரிடத்தில் வந்து கேள்வி கேட்பார்கள். நாங்கள் உபவாசிக்கிறோம், பரிசேயர் உபவாசிக்கிறார்கள், வேதப்பாரர்கள் உபவாசிக்கிறார்கள், யோவான் ஸ்நானனுடைய சீடர்கள் உபவாசிக்கிறார்கள். ஆனால் உம்முடைய 12 சீடர்களும் உபவாசிப்பதே இல்லையே, ஏன் என்று கேட்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மணவாளன் இருக்கும் பொழுது தோழர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மணவாளன் இருக்கிறேன், நான் மேசியா வந்திருக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நான் மனுஷ சாயலாக அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணம் என்னை தாழ்த்த நான் வந்திருக்கின்றேன். ஆகவே நான் இருக்கின்ற வரைக்கும் என்னுடைய சீடர்கள் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். பிற்பாடு சொல்லுகிறார், மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுவார், மேகங்கள் மேல் மகிமையிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்பொழுது என்னுடைய சீடர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொன்னார். இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் உவமை, ஃபர்ஸ்ட் பேரபிள். கடைசி உவமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் 43 உவமைகள் இருக்கிறது என்று சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம்.
அங்கே சொல்லுகிறார், அத்தி மரத்தை பார்க்கிறீர்கள், மற்ற மரங்களை பார்க்கிறீர்கள், அவைகளெல்லாம் துளிர் விடும் பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது, some season is coming என்று நீங்கள் நிதானிக்கிறீர்கள். அதே மாதிரிதான் மனுஷகுமாரன் வல்லமையோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே பலவிதமான பயங்கரமான சம்பவங்கள், உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே நடக்கும். பஞ்சங்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும், வானத்திலே அதிசயங்கள் நடைபெறும், சமுத்திரம் குலுங்கும், பயங்கரமாக அது கொந்தளிக்கும். இன்னும் பயங்கரமான உபத்திரம்லாம் இந்த பூமியிலே வரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரங்கள், அத்தி மரமெல்லாம் துளிர்க்கும் பொழுது வசந்த காலம் வரப்போகிறது என்று புரிந்து கொள்ளுகிற நீங்கள் ஏன் என்னுடைய இரண்டாம் வருகையை புரிந்து கொள்ள முடியாது? இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கடைசி உவமையாக 43வது உவமையாக இந்த உவமையை ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. அருமையானவர்களே, 43 உவமைகளின் வரிசையை நாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன உவமை 39வது உவமையாக வருகிறது. 39th parable. இந்த உவமை முழுக்க முழுக்க என்னவென்றால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் இந்த உவமையினுடைய நோக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 4 சுவிசேஷத்தில் பல இடங்களில் சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், நான் இருக்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், நான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள் என்று நிறைய முறை, பல முறை, திரும்ப திரும்ப அவர் சொன்ன வார்த்தைகளில், அவர் போதனைகளிலே அடிக்கடி உபயோகப்படுத்த வார்த்தைகள் ஒன்று சோர்ந்து போகாதீர்கள். இந்த உவமையிலே எடுத்த உடனே சொல்லப்படுகின்ற வார்த்தை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆம், நாம் மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஒரு சுவாபம் அடிக்கடி சோர்ந்து போவது ஒரு நமக்கு உள்ள ஒரு சுவாபம். எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம், சந்தேகங்கள் வரும்பொழுது நாம் மனமடிவாகி விடுகிறோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம், நம்முடைய பலத்தை இழந்து விடுகிறோம். சந்தேகம் ஒரு மனிதனை சோர்ந்து போக செய்யும். ஒரு அற்புதத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவனை வீழ்த்திவிடும். தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பக்கூட முடியாத அளவுக்கு சந்தேகம் அவனை வீழ்த்திவிடும். சந்தேகம் தோல்வி தழுவ செய்யும் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. ஒரு மனிதன் சோர்ந்து போவதற்கு முதல் காரணமாக இருப்பது சந்தேகம். சந்தேகப்பட்ட அநேகரை ஆண்டவர் கடிந்து கொண்டிருக்கிறார். ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று அவர்களை கேட்டு கடிந்து கொண்டு சந்தேகப்படக்கூடாது என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அடுத்தபடியாக ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போவதற்கு 2வது காரணம் அவ்விசுவாசம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய்
எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவிசுவாசம் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நாம் விசுவாசத்தை இழக்கக்கூடாது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போவதற்கு இரண்டாவது காரணம் அவிசுவாசம். மூன்றாவது காரணம் அவபக்தி. தேவனிடத்தில் சரியான பக்தி இல்லாத ஒரு நிலைமை, தேவனுக்கு சரியாக பயப்படாத ஒரு நிலைமை உள்ளவர்கள் சீக்கிரமாக சோர்ந்து போவார்கள். எல்லாத்துக்கும் சோர்ந்து போவார்கள், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிடுவார்கள். அருமையானவர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். நாம் சோர்ந்து போவதற்கு அடுத்த காரணம், நாம் ஜெபிக்கிற சில ஜெபங்களுக்கு பதில் தாமதமாக வரும் பொழுது. நான் 2 வருஷமா ஜெபிக்கிறேன், இது எனக்கு கிடைக்கல. 3 வருஷமா ஜெபிக்கிறேன், இது எனக்கு கிடைக்கல. 4 வருஷமா ஜெபிக்கிறேன், எனக்கு இது கிடைக்கல. சோர்ந்து போய் பின்வாங்கி போகிற அநேக விசுவாசங்களை நாம் பார்க்கின்றோம். நாம் ஜெபத்துக்கு பதில் தாமதமாக வரும், நாம் காத்திருக்க வேண்டும். அதின் காலத்தில் அதை கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறார். தன்னுடைய தாய் மரியாதையிடம் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, நான் அற்புதம் செய்கின்ற வேலை இன்னும் வரவில்லை. நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், என் வேலை இன்னும் வரவில்லை, கொஞ்சம் போருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படியாக நாம் அவருடைய பலத்த கருத்தில் அடங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. தாமதமாகும் பொழுது, தேவனிடத்திலிருந்து பதில் வருவதற்கு தாமதமாகும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே பார்த்து வைத்திருக்கிறார். அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய ஜெபத்தை எல்லாம், தியானத்தை எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கட்டாயம் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிப்பார் என்பதை தான் இங்கே அவர் இந்த உவமை மூலமாக சொல்ல வருகிறார். ஆகவே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாகும் பொழுது பயந்து விட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கட்டாயம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. எங்கள் சபையில் ஒரு யங் கப்பல்ஸ் கல்யாணம் ஆகி 5 வருஷம் தொடர்ந்து இருக்கல. அவர்களும் நல்ல விசுவாசிகள், அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். நாங்கள் கூடவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஊழியத்திலே கூட ஐக்கியமாகவே இருப்பார்கள், எல்லா ஊழியத்திலும் பங்கு பெறுவார்கள். எங்களுக்கு ஊழியத்திலே தோல் கொடுப்பதில் பேர் போனவர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு 5 வருஷமாக குழந்தையும் தரத்துல. They were very much disappointed. சோர்ந்து போனார்கள், மனம் அணிந்து போனார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி கட்டாயம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நாங்கள் சொல்லி ஊக்கமாக ஜெபித்தோம். கடைசியிலே 5வது ஆண்டு முடிந்தவுடனே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் கர்ப்பவதியாகி ஒரு அழகான பெண் குழந்தை பெற்று வின்சி பிளஸ்ஸி என்று பெயர் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அந்த குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கிறது. ஆகவே 5 வருஷம் ஆச்சு, என் ஜபம் பண்ணுறேன், பதில் கிடைக்கல. ஆகவே நான் இனிமேல் சோர்ந்து போய்விடுவேன் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கர்த்தர் இந்த உவமையை சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான் என்று சொல்லுகிறார். பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதி என்றால் அதிகம் படித்தவராயிருப்பார், ஞானம் உள்ளவராயிருப்பார், உலக ஞானத்தால் நிறைந்தவராயிருப்பார். நோட்டம்
he must be highly educated. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஆனால் கேரக்டர்லெஸ் நியாயாதிபதி, நல்ல குணங்கள் இல்லாத ஒரு நியாயாதிபதியாக இயேசு ஆண்டவரால் அவன் வர்ணிக்கப்படுகிறான். அவன் அந்த நியாயாதிபதியாக இருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தாலும், அவனுடைய கேரக்டர் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. என்னன்னா, தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுக்கே பயப்பட மாட்டான். தேவன் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, தேவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவனுக்கு பயப்படாதவன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படாத எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவனை அறிய வேண்டும், தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய கேரக்டர் பற்றி பேசும் பொழுது அவன் தேவனுக்கு பயப்படாதவன். இரண்டாவது, மனுஷரை மதியாதவன். ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப படித்தவங்க எல்லாம் பெரிய பதவியில் இருக்குன்னா எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சின்னவங்களை கூட ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் ஹைலி எஜுகேட்டட், தே நோ ஹவ் டு ட்ரீட் த பீப்புள். நான் என்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கின்றேன். மிகவும் அன்பாக பேசுவார்கள், மரியாதையோடு பேசுவார்கள், நன்கு உபசரிப்பார்கள். ஆனால் இவனை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், யாரையும் மதிக்க மாட்டான். மூன்றாவது, தீர்ப்பு செய்ய மனதில்லாதவன். எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுத்தாலும் சில பேருக்கு தீர்ப்பு கொடுக்குற வாய்ப்பு இருந்தும் அவன் தீர்ப்பு கொடுக்க மனசு அவன் வராது. கொஞ்சத்தில் தன் வேலையை டக்குன்னு முடிக்கணும்னு அவன் கன்க்ளூஷனுக்கு வரமாட்டான். தீர்ப்பு செய்ய மனதில்லாதவன். மூன்றாவது, இவனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அநீதி உள்ளவன், அன்ஜஸ்ட் ஜட்ஜ், அநீதியுள்ள நியாயாதிபதி என்று வர்ணிக்கின்றார். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், தீர்ப்பு செய்ய மனதில்லாதவன். நான்காவது, அநீதியுள்ளவன். அப்படியானால் இவன் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட ஒரு அநீதியுள்ள வாழ்க்கையை இவன் நடத்தி இருக்கிறான். இன்றைக்கும் கூட அநேக உயர்ந்த பதவி அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அநீதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீதிக்கு விரோதமாக அவர்கள் இன்றைக்கு செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் வாழ்ந்த அதே பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தார். ஆண்டவர் அந்த விதவை குறித்து பேசுகிறார். அந்த விதவை அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில், இருக்கிற பிரச்சனையில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விதவை சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் விதவையெல்லாம் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. ஆகவே தான் பைபிளில் எழுதி வச்சிருக்கு, உபவாசம்னா விதவையை நீங்கள் கனம் பண்ணணும், ஆதரிக்கணும், அரவணைக்கணும், அநாத பிள்ளைகளை நீங்கள் அரவணைக்கணும். அதெல்லாம் தான் மெய்யான உபவாசம். வெறும் சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம் இல்லைன்னு சொல்வார். இங்கே பார்க்கின்றோம், இந்த விதவை விண்ணப்பம் பண்ணுகின்ற விதவை. இரண்டாவது, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை தினமும் அவள் கொண்டு செல்கிறார். வெகு நாளாக அவள் விண்ணப்பம் பண்ணுகிறார். அது நாட்கள் எத்தனை என்று இங்கே சொல்லப்படவில்லை. must be 1 year, must be 6 months, must be 9 months, must be 2 years. We do not know. It was not revealed there. வெகு நாளாக விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்பொழுதும் அந்த நியாயாதிபதி கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்பொழுதும் போய்
தன்னுடைய பிரச்சனைக்காக அந்த நியாயாதிபதியை தொந்தரவு செய்கிறார். அடிக்கடி அவள் அவனிடத்தில் போனாள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நியாயாதிபதியை அவள் அலட்டினாலும் அவனே மறந்து போகிற அளவுக்கு அவனை அலட்டினான். என் பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அவள் கண்ணீர் சிந்திருக்கலாம், அழுது இருக்கலாம், எனக்கு வேற வழியே இல்லை, என்னை காப்பாத்துங்க சொல்லி அவள் அவனிடத்தில் அவனை அலட்டி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் இவர் அங்கே கிரியை செய்கிறார். தன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த விதவை சோர்ந்து போகாமல் விண்ணப்பம் பண்ணுகிறார். சோர்ந்து போகாமல் வெகு நாள் இந்த விண்ணப்பத்திற்காக ஃபாலோ அப் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த ஜட்ஜை எப்பொழுதும் அவரை ஃபாலோ பண்ணுகிறார், தொந்தரவு செய்கிறார். அடிக்கடி அவனுடைய வீட்டு வாசலிலே சென்று காத்திருக்கிறார், அவனை அலட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விதவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அவள் தன்னுடைய பிரச்சனை தீருகிற வரைக்கும், அந்த நியாயாதிபதி தனக்கு நியாயம் செய்கிற வரைக்கும் அவனை விடாமல், சோர்ந்து போகாமல் அவனை அலட்டிக் கொண்டே இருந்தார். ஒரு நாளும் அவர் பின்வாங்கவே இல்லை. இந்த நியாயாதிபதி நியாயம் செய்கிற வரைக்கும் நான் அவனை விடமாட்டேன் என்ற ஒரு உறுதி நிலை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த விதவை பாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் சோர்ந்து போகக்கூடாது. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் we have to knock the door. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் we have to call upon the Lord. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் we have to search, நாம் தேட வேண்டும். We have to seek the Lord till we obtain the blessings from the Lord. Until our problem being solved, we have to search the Lord. We have to seek the Lord. கர்த்தரை தேடும். இதைதான் இந்த விதவையினுடைய உன்னதமான குணம். சோர்ந்து போகாமல் அவள் அந்த ஜட்ஜை சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். நாம் கர்த்தரை நம்முடைய பிரச்சனைகள் தீர்கிற வரைக்கும் நாம் அவரை சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமா? நாம் எதிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், முதலாவது ஜெபம் பண்ணுவதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவது நற்கிரியைகளை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையையும் அழியாமையையும் தேடுகிறவர்கள். நாம் யார்? நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நோ டவுட் we have to do good works. நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெறும் பாவ மன்னிப்பை பெற்று அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வதற்காக மாத்திரம் அல்ல. இன்று நீங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே உங்கள் நற்கிரியைகளை புறஜாதி மக்கள், ஜென்டைல்ஸ், அதை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதுதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது, என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். நம்முடைய நற்கிரியைகள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம் நற்கிரியைகளை தேவனை அறியாத மக்கள் நம்மிலே பார்க்கிறார்களா? நற்கிரியை கனிகள் நம்மிடத்தில் உண்டா? மனத்தின்பதில் கனிகள்
நீதியின் கனிகள், ஆவியின் கனிகள், முக்கியமாக இங்கே நற்கிரியின் கனிகள். நிருபங்களை படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டார். ஏன்? நாம் இந்த உலகத்திலே நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகையிலே ஒரு கூட்டம் மக்களை பார்த்து சொல்வார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறையிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்வார். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அவரை பார்த்து சொல்வார்கள், எப்பொழுது நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் என்றால், உலகத்திலே நீங்கள் யாருக்கெல்லாம் இதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்வார்கள். நற்கிரியை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. முதலாவது ஜெபிக்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. 2வது நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. 3வது ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாரும் ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு. அப்பதான் இந்தியா ரட்சிக்கப்படும், அப்பதான் உலகம் ரட்சிக்கப்படும். கேட்டீங்களா? ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு போதகர்களும், ஒவ்வொரு சுவிசேஷகர்களும் எல்லாரும் ஊழியம் செய்யணும். அவரவருக்கு சில பேருக்கு 5 தாளந்து, சில பேருக்கு 2 தாளந்து, சில பேருக்கு 10 தாளந்து. ஆனால் எல்லாருக்குமே கர்த்தர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, பர்சனாலிட்டியை கொண்டு, நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆஸ்திகளை கொண்டு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். பவுலுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. பசி, பட்டினி, நிர்வாணம், சிறை, எத்தனை உபத்திரவங்களையும் அவர் சந்தித்தார். அநேக நிருபங்களை சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துக்காக படாத பாடு, அவர் அனுபவிக்காத துன்பங்கள் ஒண்ணுமே கிடையாது. மேக்சிமம் he suffered lot. எவ்வளவு அடிகள் அடிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். இன்றைக்கு ஊழியக்காரர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆண்டவரே சொன்னாரே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன், நான் உங்களோட இருக்கிறேன். அருமையானவர்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ பாடு, உபத்திரவங்கள், போராட்டங்கள், எத்தனையோ சத்துருக்கள் வேண்டுவார்கள், நோ டவுட். ஆனால் ஊழியம் செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் சிலுவையை சுமப்பேன், அவரை பின்பற்றுவேன், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வேன், கர்த்தர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன், சோர்ந்து போகாமல் செய்வேன். இன்றைக்கு ஊழியத்திலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஊழியம் செய்வதில் நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், என் பிதாவானவர் அவனை கனப்படுவார். அவருக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம் தகுதிக்கேற்ற ஊழியம். 4வதாக நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்யும்படியாக, இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக
அவர் வல்லமையினால ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நன்மை செய்தார். கல்யாண வீட்டுக்கு போறாரு, தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு. பேதுரு வீட்டுக்கு போறாரு, சப்பானியை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறார். எங்க போனாலும் அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சிலுவையில தொங்கும் பொழுது கூட அந்த கல்லனுக்கு பாரடைஸ் கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். சிலுவையில் இருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாய்க்கு அன்பு காட்டுகிறார். தன் தாய்க்கு தேவையான அரவணைப்பு, பாதுகாப்பு தன்னுடைய சீடர் யோவான் மூலமாக அங்கே அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். நம்ம ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நாம் இந்த சமுதாயத்திலே ஆண்டவருடைய கிரியைகளை நாம் செய்து நாம் நன்மை செய்கிறவர்களாக நாம் சுற்றி திரிகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே நன்மை செய்கிற விஷயத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் நல்ல அறுவடை. நாம் எவ்வளோ நன்மை செய்கிறோமோ அவ்வளோ நன்மைகள் நம்மை பின்தொடரும். அதை தான் இந்த கலாத்தியர் 6:9 சொல்லுகிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், நல்ல பலன் கிடைக்கும் நன்மை செய்வது. 5வதாக உபத்திரவங்கள் வரும், அப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆகையால் உங்கள் நிமித்தம் எபேசியர் 3:13 பவுல் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் நிமித்தம் நான் பாடுபடுகிறேன், துன்பப்படுகிறேன், பல நிந்தைகளை அனுபவிக்கிறேன். பட் நீங்க சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவம் உண்டு. அநேக உபத்திரங்கள் வழியாக, அநேக துன்பங்கள் வழியாக, பாடுகள் வழியாக நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உபத்திரங்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அந்த உபத்திரமே நமக்கு மகிமையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார், நமக்கு மேன்மையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். 6வதாக கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. ஆம், கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பாஸ்டர் கடிந்து கொள்வார், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. உங்கள் நன்மைக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவர் கர்த்தருடைய நாமத்திலே அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஆகவே உடனே அந்த பாஸ்டர் பகைக்கக்கூடாது, அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது. கர்த்தர் அவர் மூலமாக நம்மை கடிந்து கொள்ளுகிறார். இந்த பரிசுத்த வேதாகமும் கடிந்து கொள்வதற்காகவும் நம்மை சீர்திருத்துவதற்காகவும் தேவனால் கொடுக்கப்பட்டது. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாது. தேவன் நம்மை வழிவிட்டு விலகும் பொழுது, ஆவிக்குரிய பாதையிலிருந்து விலகி போகும் பொழுது நம்மை கடிந்து கொண்டு சிட்சித்து மறுபடியும் நம்மை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சிட்சிப்பார். ஒரு தகப்பன் தன்னுடைய புத்திரனை சிட்சிக்கிறது போல ஆண்டவர் நம்மை சிட்சித்து நம்மை அழகுபடுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் நம்மை பூரணப்படுத்துகிறார். நம்மை அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதில்
கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, இப்பொழுது நாம் 6 காரியத்தில் சோர்ந்து போகக்கூடாது என்று நாம் படித்தோம். ஆனால் இந்த பேரபிள் ரொம்ப முக்கியமாக எதற்கு சொல்லப்பட்டது என்றால், ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகக்கூடாது. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமை பாருங்க, 100 வயசு வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ முறை அவரை வந்து சந்திப்பார். சந்திக்கும் போதமா சொல்வார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கும், கடற்கரை மணலை போல் இருக்கும், முன்னிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள், மேசையா வருவார், எல்லாம் சொல்லுவார். ஆனால் குழந்தை பிறக்காது. எத்தனை வருடங்கள் சாராள் தன்னுடைய நம்பிக்கை இழந்து போய் அடிமை பெண்ணாகி ஆதார் மூலமாக ஒரு சந்ததி வரட்டும் அவள் வந்து ஆபிரகாமை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தர் 100வது வயதிலே அற்புதம் செய்வார். ஆகவே நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. சரி, நம்ம திரும்பி இந்த பேரபிளுக்கு நம்ம போகலாம். இந்த விதவை என்ன பண்றா? வெகு நாளாய் அவனை என்ன பண்றா? அந்த விதவை அவன்கிட்ட வெகு நாளாக விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு விதவை எப்பொழுதும் வந்து விண்ணப்பம் பண்றார், தொந்தரவு பண்றார். அடிக்கடி அவன் வீட்டு வாசப்படியிலே அவன் இருப்பார். அவனை அலட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விதவை அந்த பிடிவாதம், அந்த விதவினுடைய அந்த விண்ணப்பத்தின் தொடர்ச்சி, அந்த விதவினுடைய அந்த நீதியுள்ள நியாயாதிபதியை சேஸ் பண்றது, பின்பற்றுகிறது. இப்படிதான் நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த ஜட்ஜி யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடினால் இப்ப கன்க்ளூஷன் வரும். பார்க்குறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. என்னடா, நம்ம கடவுளையும் மதிக்க மாட்டோம், தேவனையும் மதிக்க மாட்டோம், மனுஷனையும் மதிக்க மாட்டோம், இந்த விதவையை நாம் மதிக்கிறது கிடையாது. ஆனா கூட இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியால் முடிவு வர இருக்கும். எப்பொழுதும் இவர் என்னை தொந்தரவு செய்கிறபடியால். அப்ப பாருங்க, அப்ப ஏற்பட்ட ஜட்ஜ சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு விதவை அவர் ரொம்ப அலட்டிட்டார், தொந்தரவு பண்ணிட்டார். அவர் மனசுக்குள்ள அவர் போயிட்டார், இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். தொந்தரவு செய்கிறபடினா இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி அவர் சொல்றார். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்னை எப்பவும் தொந்தரவு பண்றா, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டக்கூடாது, அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். முடிவு எடுத்துட்டான் ஜட்ஜ். இவருக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், இவ பிரச்சனை தீர்த்து வைக்கணும். ஏன்னா என்ன ரொம்ப அலட்டுறா, ரொம்ப தொந்தரவு பண்றா, அடிக்கடி என் வீட்டு வாசப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கிறா. நிச்சயமா இவளுக்கு நான் சொல்யூஷன் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு முடிவை அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, அன்காட்லி பர்சன், காட்லெஸ் பர்சன், ஒரு நல்ல தீர்மானத்தை அந்த விதவிக்காக எடுக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக காத்திருக்கிற நம்மை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகும்படி செய்வாரா? தேவனுடைய பாதத்திலே அநேக நாள் காத்திருக்கின்ற உங்களை அவர் கைவிடுவாரா? அநீதியுள்ள நியாயாதிபதிக்கே ஒரு இறக்கம் வருதுன்னா, அநீதியுள்ள நியாயாதிபதியே அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். இஸ் அ ரூட் ஃபெலோ. அவனே கடைசியில் ஒரு நல்ல முடிவு அவளுக்காக எடுப்பானால் இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இப்போ சிந்திக்க சொல்றார். எதை பத்தி சிந்திக்க சொல்றார்?
அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி செய்ததை, நியாயாதிபதி சொன்னதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவனுக்கே ஒரு நாள் இறக்கம் வருது, அவனுக்கே ஒரு நாள் இந்த விண்ணப்பத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு முடிவு வருது. அதை நீங்க இப்ப நினைச்சு பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? உன் ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா? ஆகாரின் ஜெபத்தை கேட்டவர், அன்னாலின் ஜெபத்தை கேட்டவர், எஸ்தருடைய ஜெபத்தை கேட்டவர், தானியேலின் ஜெபத்தை கேட்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். இன்றைக்கு இந்த சென்னை பட்டணத்திலே எத்தனையோ பேர் இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை பெற்று பின்பற்றுகின்ற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இரவும் பகலும் அவர்கள் சில முக்கியமான காரியங்களுக்காக அவர்கள் இன்றைக்கு கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில காரியங்கள் உடனே பதில் வராமல் இருக்கிறது. ஆனாலும் இரவு பகலும் அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை அவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை மக்கள் எப்படி இருக்கிறோம்? இரவு பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறோமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? என் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே அவர் விதவைக்கு நியாயம் செய்யறானா? எங்க கர்த்தர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுபவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அவர் அன்பே உருவானவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர். எனக்கு செய்ய மாட்டாரா? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு தேவன் நியாயம் செய்வார். கட்டாயம் உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். கட்டாயம் உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். கட்டாயம் உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுப்பார். எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் பயங்கரமான மரணத்துக்கு எதுவான நோயை குணமாக்குவேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், உன் கண்ணீரை இதன் மூலமாக துடைப்பேன் என்று சொன்னார். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். அவ்வளோ எவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருக்கு பாஸ்டர், காத்துட்டு நிச்சயம் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க அவர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, உன் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்களை செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுவார், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று 91 சங்கீதம் 15வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். ஆகவே சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம். சோர்ந்து போகாமல் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்வோம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாமல் இருப்போம். கர்த்தருடைய ஊழியத்தில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நற்கிரியைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்துவதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். குறிப்பாக இந்த உவமை
39வது உவமையாக வருகிற இந்த விதவை அநீதியுள்ள நியாயாதிபதியின் உவமை எதற்கு சொல்லப்பட்டது என்றால், இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் நீதி செய்வார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார், உங்களுக்காக யாரும் செய்து முடிப்பார். அவர் கண்ணீரை காண்கிற தேவன். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். தேவனை தியானம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம். நாம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். தேவனை ஸ்தோத்தரித்தல் மிகவும் முக்கியம். தேவனை துதித்தல் மிகவும் முக்கியம். தேவனை ஆராதித்தல், ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதித்தல் மிகவும் முக்கியம். உபவாசித்தல் மிகவும் முக்கியம். ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய அனுபவம் தான் மேல் சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தியானம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான், துதிக்கிறான், ஆராதிக்கிறான், உபவாசம் பண்ணுகிறான். இரவும் பகலும் அவன் கர்த்தருக்கு என்று காத்திருக்கின்றான். கட்டாயம் கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், என் பிரச்சனை தீர்த்து வைப்பார், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார், என் கண்ணீரை துடைப்பார், என்னை மகிழ் செய்வார் என்று சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போமாக. தேவனுடைய கர்த்தர் தாமே என் செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஜபத்தை பற்றி நீ சொல்லிக் கொடுத்த பாடம், போதனை என்னவென்றால், நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஆவியை எங்களுக்கு தாரும். சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இரவும் பகலும் காத்திருக்கின்ற ஆவியினால் எங்களை நிரப்பும். சோர்ந்து போகாமல் நாங்கள் நற்கிரியை இந்த சமுதாயத்தில் செய்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக கிருபை தாரும். ஊழியத்திலே சோர்ந்து போகாமல் நாங்கள் உமக்கென்று ஊழியம் உற்சாகத்தோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நன்மை செய்வதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய கிருபை தாரும். உபத்திரவத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல் என்ன உபத்திரம் இருந்தாலும் கர்த்தரை பின்பற்ற கிருபை தாரும். கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாமல் அந்த கடிந்து கொள்ளுதலை தகப்பன் தன்னுடைய புத்திரனை சிக்ஷிப்பது போல கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்து எதற்காக சிக்ஷிக்கிறாரோ அதை நாங்கள் சீர்திருத்திக் கொண்டு உம்மை பின்பற்ற கிருபை தாரும். இன்றைக்கு அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி ஒரு முடிவெடுக்கின்றான். நான் இவளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். என்னை அலட்டுகிற இவளை, என்னை தொந்தரவு செய்கிற இவளை, அடிக்கடி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற இவளை, உடைய வாழ்க்கையை நான் ஒரு பிரச்சனை நான் தீர்த்து வைத்து அவருக்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுப்பேன் சொன்னது போல, அவர் அநீதி உள்ள ஒரு மனிதனே நியாயாதிபதியே அப்படி செய்யும் பொழுது எங்கள் தேவன் எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர் சுவாமி, எவ்வளோ கிருபை நிறைந்தவரை எங்கள் ஜெபத்துக்கு பதில் கட்டாயப்படுத்தி என்பதை நாங்கள் அனைவரும் விசுவாசிக்கின்றோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எனக்கும் திருச்சபை மக்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். செய்தியை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். மீட்க போன ஜெபத்தை முற்றினாவே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவான தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். God bless.